எனக்கு பாயா சொல்லி கொடுத்தாங்க நேத்து லைவ்ல. ஆ. கொடுமையா இருந்தது எனக்கு. ஓ! ஆமா, சமைக்கும்போது அந்த எப்படி பாயா ஆனா நல்லா பண்றதுன்னா இருந்தது. ஓ! நான் லைவ் போட்டு தானே சமைச்சேன். மூஞ்சியே காட்டல. அப்படியே சமைக்கும்போது பாயா எப்படி செய்யறதுன்னு தெரியாம போயிட்டு நின்னுட்டேன் கிச்சன்ல. அப்புறம் என்ன பண்றது? யாராவது அப்படியா? சொல்லுங்க சொல்லுங்கன்ற ராஜா டாடி காலை தூக்கி போடுமா கையை தூக்கி போடுமா சொல்லி. சரி, கடைசி சாப்பிடுற நல்லாதான் மாரி இருந்தது. வந்துச்சா இல்லையா? ஐயோ செம்ம சூப்பரா இருந்தது டாடி, அதுதான் சீரியஸா. கேட்டேன். நமக்கு ஃபைனல் ரிசல்ட் தானே எப்படி இருக்குன்னு தெரியணும். ஆமா, நல்லா காரம் சாரமா வீட்டுல இருக்கவங்க வாயிலே வைக்க முடியல. அந்த அளவுக்கு காட்டா காரமா இருந்தது. சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு எப்படியோ அவனை ட்ரை பெப்பர் பண்ணிட்டேன். போட்டிருந்தீங்களா? ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்ணேன். பெப்பர் போட்டாங்க போட்டீங்களாப்பா? டாடி. ஆமா, கடைசியா போட சொன்னாரு ராஜா டாடி ஓ! தான். ஓ! ஓகே, 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 ஓகே. கடைசியா போட்டேன், ஃபைனல் டச். ஓ! சூப்பர். இப்ப ஆமா, நம்ம கொக்குமா வந்திருக்காங்க. அவங்களுக்கு அநேகமா இதெல்லாம் நல்லா தெரியும். பாயா வைக்கிறது, சாயா வைக்கிறது. அப்படியா? ஆமா ஆமா. எனக்கு சாயா வைக்க கொக்குமா தெரியும், பாயா வைக்க தெரியாது. எனக்கும் புதுசுதான் டாடி. எல்லாம் ட்ரை பண்ணி இன்னொன்னு தெரியுமா? பாக்குறதுல ரொம்ப இப்ப எனக்கு சந்தோஷம் தான். வந்து சமைக்கிறதுக்கு ஆ சின்ன வயசுல இருந்தேவும் எங்க அப்பத்தா, அதாவது எங்க ஆ அப்பாவுடைய அம்மா இருக்காங்கல்ல, ஆ. அவங்க கிட்ட தான் நான் வளர்ந்தது. அ எங்க அக்கா வந்து ஓ எங்க அப்பத்தானா அவங்களோட தானா? அம்மாச்சி, ஆமா, அம்மாச்சி அம்மாச்சி அம்மா தாத்தா இருக்காங்க இல்லையா? அவங்க கூட எங்க அக்கா ஓகே வளர்ந்தாங்க. ஓகே. நான் வந்து அப்பாச்சி, ஆ. ஆமா, அப்பத்தா அவங்ககிட்ட வளர்ந்தேன். ம். அவங்க இந்து, எங்க அம்மாச்சி வந்து தாத்தா வந்து கிறிஸ்டியன். ஓகே. ஆமா, என் பிறப்படி நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி எங்க அப்பத்தாவும் எங்க அப்பாவுடைய அப்பாவும் கூட்டு போயிருவாங்க, தாத்தாவும். ஆ. அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய பழக்க வழக்கத்தை எனக்கு கத்துக் கொடுப்பாங்க. நான் வேற விதமா வளர்ந்திருப்பேன். நான் கிறிஸ்டியானிட்டியில, ஓகே. ஆமா, அப்படி பிறந்து ஆ அப்படி ஆ. வளர்ந்துட்டேன் நானு. என்ன முதல் முறையா அவங்க ஊருக்கு கூட்டு போறாங்க. அந்த ஊரு ஒரு கிராமம், ம் வல்லநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம். ம். டோட்டல் டிஃபரெண்ட். ஓ. நகர்ப்புறத்துல இருந்து கிராமத்துக்கு நான் போறேன். ஒரு புது அனுபவமா இருந்துச்சு. நான் சொல்றது சின்ன வயசுல சொல்றேன். யங் ஏஜ்ல சொல்றேன். ஓ. ஓகே ஓகே. அவ்வளவு அனுபவம் எனக்கு. அது நல்லா அந்த இருக்கும். கில்லி ஓகே. தாண்டுன்னு சொல்லி ஒரு விளையாடுவாங்க இல்லையா? கில்லி தாண்டு. ஒரு சின்னதா விளையாட்டு. குச்சி. ஆமா ஆ ஆமா ஆமா. கில்லி. கில்லி 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 தாண்டுன்னு தெரியும் சொல்லுவாங்க. தெரியும். அத நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போய் பார்க்கிறேன். ஆ. ரொம்ப ஆச்சரியமா, இது எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மரத்தடியில உட்கார்ந்து பார்க்கிறேன். ஒரு ஒரு 1/2 அன் ஹவர்ல எனக்கு அந்த விளையாட்டு புரிஞ்சிருச்சு. என்னை யாரும் கூப்பிடல. நானா போய் ஃப்ரெண்ட்ஸ் ஆ. ஏற்படுத்திக்கிறேன். டேய், ஓ. நானும் உங்களோட விளையாட வரேன்டா, என்னை சேர்த்துக்கங்கடா அப்படிங்கிறேன் நானு. சரிடான்னு சொல்லி ம் சேர்த்துக்கிட்டான். 2 குரூப்பு. 2 ம். குரூப்ல ஒருத்தன் கூப்பிட்டான். சரி, சரி, நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டான். அவங்க கூட சேர்ந்து ம். விளையாடி கடைசி குச்சியவே உடைச்சிட்டோம். ஓகே. நாங்க ஓ குரூப்பா சேர்ந்து குச்சிய உடைச்சிட்டோம். நல்லது. அது சண்டையில ஓகே முடிஞ்சுச்சு. டாடி, இது அப்படியே நீங்க என்ன பண்ணுங்க, இத அப்படியே சஸ்பென்ஸா வச்சீங்கன்னு. இப்போதைக்கு கபடி வரைக்கும் சினிமால எடுத்துட்டாங்க. இப்ப அடுத்தது இந்த ஆமா. கில்லிய வச்சுதான் ஓ! இத எடுக்காமக்குறாங்க. ஃபியூச்சர்ல எடுத்தாலும் படமாக்கலாம்னு எடுத்துருவாங்க. சொல்றீங்களோ? எஸ். ஏன்னா அதுக்குன்னு ஏதாவது ஒரு கான்செப்ட் தேடின்னு இருப்பாங்கல்ல, கண்டென்ட் கான்செப்ட்ன்னு. நம்மள சேர்த்து அப்படியே போட்டுரும். நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் அதாவது நம்ம சேனலுக்கு வரவங்க எல்லாம் கூட ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க வேற. அதுதான் கொடுமை. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். என்னவோ விடுங்க விடுங்க டாடி. என்ன பண்ண போனா ஒரு 10 ரூபாய் நம்மளுக்கு கொடுத்தா போதும். நம்மளோட கதையை திருடிட்டு. ரொம்ப ஜாலியா ஓகே. இருக்கும். அதாவது அப்போ நீங்க அதுல மெயினா நான் அந்த கில்லி தாண்ட சொன்னேனா, அதே மாரி இன்னொன்னு ஆ. என்ன தெரியுமாம்மா? கண்மாய்ன்னு ம். சொல்லி சொல்லுவாங்க. அதாவது கிராமத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, கண்மாய் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்மாய், கால்வாய். அதாவது ஏரி, குளம், ஓகே ஓகே. அத விட சின்னது கண்மாய். அதாவது ஏரி ஏ அ குளம். அந்த அதாவது குட்டை. ஏரி வேற, குளம் வேற. குட்டையாப்பா? குட்டை குட்டைங்கிறது வந்து குட்டை. ஒரு சின்ன குழிக்குள்ள மட்டுமே தேங்கி இருக்கிறது குட்டைன்னு சொல்லுவாங்க. ஓகே. இது கண்மாய்ன்னு சொல்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4, 5 ஊர்கள்ல மழை பெய்து, ஒரு ஊருக்குள்ள ஒரு ம் சின்னதா ஒரு கண்மாய் இருக்கும். கண்மாய்னா ஒரு எப்படி குறைஞ்சது ஒரு ஒரு 1 1/2 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இருக்கும். ம். 1 1/2 கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கும். ஊருக்கு ஆ. அவுட்டர்ல இருக்கும். அதில் தண்ணி நிறைஞ்சி மறுகால் பாய்ந்து போகும். மறுகால் பாய்ந்துனா அதுல உள்ள அட்டு அழுக்கு, தூசு தும்பு எல்லாமே வந்து தூர் தேவையில்லாததெல்லாம் வாருது. தூர்வாருது இல்ல. தூர்வாரி தான் வச்சிருப்பாங்க. அந்த கண்மாய வந்து தூர்வாரி தான் வச்சிருப்பாங்க. அது